இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம். அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நாம் சுதந்திரத்து கொள்ளணுன்றதுக்காக அவருடைய மாறாத நிச்சயத்தை நமக்கு காண்பிக்கணுன்றதுக்காக ஒரு ஆணையினால் அதை ஸ்திரப்படுத்தினார். அது என்ன ஆணை? தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை எனக்காக நீ ஒப்பு கொடுத்ததுனால நான் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எந்த அளவுக்கு ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார்னா, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாக நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். உன் சந்ததிக்குள் என்று சொல்லும்போது ஆபிரகாமின் சந்ததியில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் தேவனுடைய பேரிலேயே ஆணையிட்டு சொன்னார். ஆணையிடும்படிக்கு தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாததுனால தமது பேரில் தாமே கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவாக இருக்கிறது. நம்ம உறுதியிட்டு சொல்லணும்னா நம்ம ஆணையிட்டு சொல்லணும். மனிதர்கள் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள். அப்படி ஆணையிட்டு சொல்லும்போது அந்த ஆணையை அவர்கள் மீறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அநேகம் உண்டு. ஆனால் தேவன் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பேனோ என்று சொன்ன ஆண்டவர் ஆணையிட்டு கர்த்தர் தம்முடைய வாக்கை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி அடைக்கலமாக வந்த நமக்கு எதிலிருந்து நம்ம ஓடி வந்திருக்கோம்? பாவத்திலிருந்தோம், பாவத்தின் தண்டனையிலிருந்தும் ரட்சிப்பை தடுக்கிற காரியங்களிலிருந்தும் நம்ம ஓடி வந்த நமக்கு, அடைக்கலமாக வந்த நமக்கு தேவனாகிய கர்த்தர் 2 மாறாத விசேஷங்களினாலே நமக்கு நிறைந்த ஆறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன அந்த 2 மாறாத விசேஷங்கள்? அது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆணை. கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கர்த்தர் நமக்கு நிறைந்த ஆறுதலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனாக காணப்படுகிறார். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வாக்கு பண்ணின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்காக கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக காட்டியிருக்கிற தயவிற்காக நன்றி. உமது ஆணையினால் அதை நீர் உறுதிப்படுத்தி இருக்கிற தயவிற்காக நன்றி. எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வர எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க. எங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் உம்முடைய ஆணைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை இழந்து போகாதபடி தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதான கிருபை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படிக்கா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.